மத்தியிலே முதல் முறையில் வந்திருக்கிற பாஸ்டர் நம்மளுடைய போதகர்கள பாஸ்டர் யோசு அவர்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். மாத்திரமல்ல, அருமநாதன் அவர்களுடைய குடும்பம் சபையானது வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை இசைப்பதை பார்த்திருக்கிறேன், ஆனால் இயேசுவின் வார்த்தையை சொன்னதை இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை என்றுதான் முதல் முறையாக கேட்க இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பகுதி முழுவதையும் பரிசுத்த ஆவியின் ஆளுகை செய்யும்படியாக வல்லமையாக பயன்படுத்தும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து 2 மணி நேரம் அவர் எடுத்துக்கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில கூட உங்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளில அன்போடு கூட எங்களை அழைத்து ஊழியம் செய்யும்படிக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான ஐயா அவர்களுக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு சில பாடல்களை பாடி, அது மாத்திரமல்ல, ஆண்டவரை ஆராதித்து துதித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் யாவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு நம்ம பாடல்களுக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். இம்மட்டுமா உடைய பிரசன்னமும் உடைய ஆளுகையும் மகிமையும் அப்பா எங்கள் மத்தியில் அளவில்லாமல் தங்கி இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து அப்ப தொடர்ந்து அப்ப நாங்கள் ஜெபிக்கவும், பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், உடைய வார்த்தைகளை தியானிக்கும் கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. மீதமான ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சபையினுடைய பாடகர் குழு முன்பதாக ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன், நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன், நடந்தாலும்
ஹalleluya. அடுத்தபடியாக ஆத்துமாவே நன்றி சொல்லு என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் கரையில் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் கரையில் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்ற பாடலை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அது சந்தோஷமாய் மாறும். வருகிற வருஷம் எல்லா துக்கமும் அது சந்தோஷமாய் மாறும். விசுவாசத்தோடு இந்த பாடலை சேர்த்து பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள்
கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம். நீரின் தீரம் நமக்கு உண்டு. நேசர் வருகை தந்திடுவார். நீரின் தீரம் நமக்கு உண்டு. நேசர் வருகை தந்திடுவார். நம் நேசர் வருகை தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நல்லவர். நம் இயேசு நல்லவர், நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற பாடலை பாடி நம் தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார்.
ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது நாம் சிறிது நேரம் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போம். நம் மத்தியில் உள்ள சகோதரன் பெனட் அவர்களும் சகோதரி சுகன்யா பெனட் அவர்களும் முன்பதாக வந்து நம்மை ஆராதனைக்குள்ள வழி நடத்துவார். Hallelujah. Praise the Lord. ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். நம் தேவன் நல்லவர், நம்ம ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். இந்த வருஷத்தோட இந்த 7 நாள் ஜெபத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தாவே திறந்தருளும், கர்த்தாவே திறந்தருளும். நம்ம கர்த்தாவே திறந்தருளும் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய செவிகள், தேவன் நமக்கு நிறைய வழிகளை திறப்பார். நம்ம காரியங்கள் அடைப்பட்டிருக்கோம், அடைப்பட்ட காரியங்களை அவர் திறக்க வல்லவரா இருக்கிறார். நம்மளுடைய வழிகள், நம்ம குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளை அதுக்கான வழிகளை திறக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? அவர் திறக்கிறாருன்னா நம்ம ஒரு காரியம் செய்யணும்ல. இப்ப நமக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா நம்ம அந்த பொருளை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கான ஒரு முதலீடு நம்ம செய்வோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்மளுடைய இருதய கண்களை திறக்கணும். நம்ம இருதயத்தை அவர் சமூகத்துல நம்ம ஊற்றணும். நம்ம சபையில ஆராதிக்கும் பொழுது யாரு நம்மளை பாக்குறாங்க பார்க்கல, அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம இப்படி ஆராதிச்சோம்னா நம்ம அவங்களை என்ன நம்மள எதனா சொல்லிடுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்காம, நம்ம தேவன் இங்க நிக்கிறாரு, நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம இருதயத்தை ஊற்றி நம்ம தேவனை ஆராதிக்க போறோம். நம்மளுடைய இருதயத்தை நம்ம திறந்தருளும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளுடைய வாக்கு தத்தங்களை நம்மளுக்கு நிறைவேற்றி தந்தருள்வார். அவர் சொல்லி முடியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் ஒரு மனதோடு நம்முடைய இருதயத்தை திறந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் நடக்கணும், என்ன அதிசயம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பிக் கொண்டு இந்த இடத்துல நிற்கிறீர்களோ, ஒவ்வொருத்தரும் உங்களை இருதய கண்களை திறங்க, நம்மளுடைய மன கண்களை திறக்கணும். நம்ம ஆண்டவர் நமக்கு அவர் நம்ம கிட்ட உறவாட அவர் முன்னாடி நிற்கிறார். ஆனா நம்ம விட்டு கொடுக்காம இருக்கோம். நம்மளே விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பார். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம் மத்தியில் அவர் சரி செய்ய வல்லவரா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் இருந்து நடத்தி வந்த தேவன் 40 ஆண்டு காலம் அடிமைத்தன வாழ்க்கையில் அவங்க அவதிப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த 40 ஆண்டு காலத்துல இருந்து அவங்க வழி நடத்தி வரும்பொழுது அவங்க கானானுக்குள்ள ஈஸியா என்ன பண்ணல, போகல. கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து வந்தார். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பிரவேசித்தவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே. அநேகர் பாதியிலே அந்த முறுமுறுத்த ஜனங்கள்லாம் அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ள போகல. நம்ம எல்லாரும் ஆண்டோட சமூகத்துல உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற பாடலை பாடி நம்ம ஆராதனை செய்யலாம். கண்களை மூடி நம்ம பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகோ. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகோ. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகோ. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகோ. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆகும் எல்லாம் ஆகும் உன்னாலே தான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உன்னாலே தான் எல்லாம் ஆகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா நீரே எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் வறண்ட நிலத்தை நீரோட மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அமர்ந்த வெளியை தண்ணீரால் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரோட மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அமர்ந்த வெளியை தண்ணீரால் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் நம்முடைய பாதைகள் எவ்வளவா இருந்தாலும் நம்முடைய பாடுகள் எவ்வளவா இருந்தாலும் தேவன் மாத்திரத்தால் அவர் ஒருவரால் மட்டுமே எல்லாமே ஆகும். வாதை நம் உத்தாரத்தை அணுகாது நம்ம வாசிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவிலிருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். சங்கீதம் 91 அதிகாரம் ஃபுல்லாவே நம்முடைய பாதுகாப்பு ஒரு அதிகாரமா இருக்கிறது. அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பாதுகாப்பின் பட்டயம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய டெய்லி நம்ம அதை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. யாருக்கெல்லாம் என்னென்ன வாதைகள் இருக்கிறது, ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு ஒரு வாதை தான். எல்லாரும் அதை மனதுல நினைத்து இருதயத்தை திறந்து நம்ம இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரையே ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரையே ஆதாயமாக்கிக் கொண்டார்.
அழுகாதே மகளே ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் அத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் அத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வந்தனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வந்தனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, கூடாரத்தை அணுகாதே மகளே. ஒரு நாளும் வீணாகாது. நான் பாடுகிறேன் ஒரு நாளும் வீணாகாது. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். கூடாரத்தை அணுகாது மகளே. பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். நம்மளுடைய இருதயத்தை நம்ம திறக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை வெற்றிகரமாய் வழி நடத்துவார். அவர் நமக்கு திறந்தருள்வார். நம்மளுக்கு என்னெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ ஒவ்வொரு அடைப்பையும், ஒவ்வொரு அடைப்புகள் இருக்கும் இடத்தையும் அவர் திறந்தருள்வார். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பலவீனமா இருக்கலாம், நம்மளுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கலாம், நம்ம அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கும் பொழுது கூட ஆண்டவர் அதற்கான வழியை திறப்பார். ஆனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு திறந்தருளணும். நம்ம ஆராதிக்கும் பொழுது சபையாய் ஒருங்கிணைந்து ஒரு உணர்வோடு நம்ம ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மளை வழி நடத்துவார். பவுலும் சீலாவும் துதித்த பொழுது சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது. அங்கிருந்து அந்த சிறைச்சாலை தலைவன் குடும்பமே ரட்சிக்கப்படார். நம்ம துதிக்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் திறந்தருளுவார். இப்பொழுதே நமக்கு எதிராய் வருகிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தர் திறந்தருளுவார். நீங்க விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க இந்த வாரம் ஃபுல்லா மழை வரும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ஏறெடுத்த எல்லா ஜபங்களிலும் கர்த்தர் மழையை நிறுத்தினார். மழைன்றதே இல்லாம ஒரு பெரிய ஜபம் இந்த இடத்துல நடக்க ஒரு ஆசீர்வாதத்தின் ஜபமாய் கர்த்தர் இங்க நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிங்க வந்தவர்கள் இன்னைக்கு வந்திருப்பீங்க, நீங்க ஆரம்பத்துல இருந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கார். நம்முடைய தடைகள், நம்முடைய வாழ்க்கையில தடைகள், நம்ம போற வழியெல்லாம் அடைபட்டிருக்கும். ஆனா கர்த்தர் திறக்க வல்லவரா இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அவருக்கே நம்ம துதிகளை செலுத்தணும், நம்ம நன்றிகளை செலுத்தணும். நம்ம வாய்களை திறந்து நம்ம அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வழியை திறப்பார், ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் எங்களுடன் சேர்ந்து நல்லவரே, என் இயேசுவே,
நான் பாடும் பாடலின் காரணர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு இருக்கிற ஒரே பலன். அவரை நம்ம புடிச்சு கொண்டு நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். எல்லாரும் இணைந்து நல்லவரே என் நேசுவே எல்லாருமா வாய்களை திறந்து முடிந்தவர்கள் எழுந்து நில்லுங்க. முடிதன்றவங்க முட்டி கூட போட்டுக்கலாம். முட்டி போட்டு நீங்க ஆண்டவர் சமூகத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். ஆமென். எத்தனை மனிதர்கள் ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உனக்கேனையா. உந்தனின் மாறாண்மை வரவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உனக்கேனையா. உந்தனின் மாறாண்மை வரவேனையா.
அவரால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை இந்த இடத்துல நிலைத்து நிற்கிறது. அவர் இல்லை என்றால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் எந்த சூழ்நிலையில நம்ம விட்டு கொடுக்காத தேவனா இருக்கிறார். மனுஷர் கையிலும் நம்மளை விட்டு கொடுக்கல, சாத்தானுடைய கையில நம்ம விட்டு கொடுக்கல. எந்த ஒரு உபத்திரவத்துக்கு நம்ம போனாலும் கர்த்தர் நம்ம விட்டு கொடுக்காமல் நம்ம கூடவே இருந்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளுமே அவர் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மன இருதயத்தை நீங்க திறந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து, எந்த ஒரு மனுஷரும் நம்மள இந்த இவர்களா அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனாலும் அவர்கள் மத்தியில தேவன் நம்மளை ஒரு நாளும் தாழ்ந்து போகவே விட மாட்டார். அவர் நம்மளை மேன்மை அடைய செய்ய தேவனா இருக்கிறார். அவருக்கே நம்முடைய துதிகள், அவருக்கே நம்முடைய கனத்தை செலுத்தணும், நம்ம மகிமையை செலுத்தணும். நீங்க நம்மளோட எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை விட்டு கொடுக்காத தேவனா இருக்கிறார். அவருடைய ஒரு விசையாக துதி உமக்கே. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மனிதர்கள் நம்மளை கடந்து போயிருக்கலாம். இன்றைக்கும் நம்ம முன்னாலே நிற்கலாம், அவர்கள் நமக்கு ஒரு தடையாய் கூட நிற்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அவர் இல்லாம நம்மளால ஒரு சின்ன கடுகு அளவு கூட, ஒரு அணு கூட அசையாது. நம் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு என்னாலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் மறுபடியும் ஒரு விசையாக நம்ம நன்றிகளை கைகளை உயர்த்தி துதி உமக்கே துதி உமக்கே அவருடைய துதிக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். எரிகோ கோட்டையை உடைக்கும் பொழுது அவங்க ஒண்ணுமே கல்லு வச்சு உடைக்கல, துதியால மட்டும்தான் உடைச்சாங்க. அவங்க சுத்தி கொண்டு போல துதித்தல் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி அநேக துதித்தாங்க. அந்த எக்காலத்தை ஊதி ஒவ்வொருத்தரும் துதிக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டை விழுந்து விழுந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எரிகோ கோட்டை போல அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். ஒவ்வொன்றையும் கர்த்தர் இடித்து தள்ள போகிறார். அவர் நம்முடைய வழிகளை திறக்க போகிறார். அதே போல அவர் செய்யும் பொழுது நம்ம அவருக்காக செய்ய வேண்டும். துதி மட்டும்தான், துதினால மட்டும்தான் நம்ம அவருடைய எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் கரைகளை உயர்த்தி துதி உமக்கே என்று மறுபடியும் ஒரு விசையாக பாடி தேவன் ஒரு வழியை திறக்க போறீங்க. எங்க தடைகளை உடைத்து ஆண்டவரே